அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுடைய பிரச்சாரத்தின் போது காவலர்கள் அந்த இடத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்தது பார்க்குற அனைவருமே பீதி அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காவலர்கள் எதனால அவ்வளோ கூட்டமாக வந்தாங்க அப்படின்றது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தேர்தல் நாள் நெருங்க சீமானுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு பிற கட்சியுடைய சின்னங்களை தனியாக எடுத்துட்டு போயிட்டு அவங்க பேச வேண்டியது இருக்கும். ஆனால் சீமானுடைய சின்னம் மைக் அப்படின்ற காரணத்தினால ஒரு மைக்கில் பேசுறதோ அதுக்கு பிறகு இதுதான் என்னோட சின்னம் அப்படின்னு சொல்றதே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சின்னம் தான் பாத்தீங்கன்னா அவர் உயர்த்த போகுது அப்படின்னும், விவசாய சின்னம் போனதை நினைச்சு அவர் கவலைப்படாம எப்போ இந்த சின்னத்தை கையில் எடுத்து அவருடைய வேலைகள் ஆரம்பிச்சாரோ இதுவே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு மக்களிடையே கொடுக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லியதற்கு ஏற்றவாறு திருச்சியில தற்போது சீமானுடைய பரப்புரை பாத்தீங்கன்னா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல சீமான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் கூட்டமாக வந்ததும் அந்த இடத்துல இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்கே உள்ளாயிருந்தாங்க. அதற்கு பிறகு நிர்வாகிகள் எல்லோருமே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே வந்திருந்த காவலர்கள் அனைவருமே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட உத்தரவுனால வந்த காவலர்கள் அப்படின்னும், அதற்கு பிறகு அவங்க எல்லோருமே சீமானுடைய பாதுகாப்புக்கும் நிர்வாகிகளுடைய பாதுகாப்புக்கும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த இடத்துல இருந்த மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டி ஆரவாரம் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா முன்பு ஈரோடு இடைத்தேர்தலின் போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மேல திமுகவுடைய குண்டர்கள் கல்ல வீசினதும், அதற்கு பிறகு மேடையில் பேசும்போது மதுபாட்டில் வீசினதும், இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் ஒரு சில நீதியரசர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க சீமான் எங்க பரப்புரை சென்றாலும் எந்த இடத்துல பிரச்சாரத்திற்கு போனாலும் அந்த இடத்துல நிச்சயமாக 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருக்கணும். இனிமே இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்கான முன்னெடுப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமாக இருக்கு. இதனால மக்கள் அனைவருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் யாருமே எதிர்பாராத விதமாக சீமானுக்கு சாதகமாக போய் முடிய போகுது அப்படின்னும், நிச்சயமாக எது எப்படி போனாலும் எங்களுடைய வாக்கு சீமானுக்கு தான் அப்படின்றத மக்கள் கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவும் சந்தோஷமாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. காவலர்கள் அந்த இடத்திற்கு வந்த உடனே சீமானை கூட பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்திற்காக இவங்க வராங்க அப்படின்னு பேச்சை ஒரு நிமிஷம் நிறுத்தி இருந்தாரு. அதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா வந்த அனைத்து காவலர்களுமே சீமானுடைய பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே சீமானுடைய முகத்துல மட்டும் இல்லாம அங்கிருந்த நிர்வாகிகள் முகத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்திற்கு பிறகு பொதுக்கூட்டத்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி அப்படின்னு தன்னுடைய உரையை முடிச்சிருந்தாரு. ஆனா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்திற்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கும் துளிய சம்பந்தமே கிடையாது அப்படின்னும், அங்க இருக்கக்கூடிய ஒற்றை ஆளால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் மேல ஒரு பெரிய மரியாதையே வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தில் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.